அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKECE channel. For English version of this video, refer the link given in description. இன்றைக்கி நாம் DIT FFTயில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதே மாதிரி சிம்பிளான டாபிக். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் பென் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்களும் பேரலாக சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, கம்ப்யூட் தி DFT ஆஃப் தி சீக்வன்ஸ் 1,70 கொடுத்துருக்குறாங்க யூஸிங் radix to DIT FFT அல்காரிதம். ஸோ DIT FFTனா என்னது? டெசிமேஷன் இன் டைம் ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அல்காரிதம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிவன் சீக்வன்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட் தி DFTன்னு கேட்டிருக்காங்க. ஸோ DFT கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்னவாக இருக்கணும், எக்ஸ் ஆஃப் என்ன இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், DFT வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ DFT கண்டுபிடிச்சி முடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் கே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கிவன் சீக்வன்ஸை எடுத்து எழுதிடுங்க. எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு 1,70 வந்து போட்டுருங்க. இது வந்து என்னது, கிவன் சீக்வன்ஸ். இதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து என்னது பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட்டுடைய பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, அதாவது என்னென்னா எக்ஸ் ஆஃப் 0. இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது, எக்ஸ் ஆஃப் 0. அடுத்த எலமெண்ட் வந்து என்னது, எக்ஸ் ஆஃப் 1. அடுத்த எலமெண்ட்டு எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3, எக்ஸ் ஆஃப் 4. இப்படியே கடைசி வரைக்கும் எழுதிடுங்க. எழுதிட்டிங்களா? அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டலாக நமக்கு 8 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 3 ஸ்டேஜாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. 8 எலமெண்ட் இருக்குது, 8 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டில் இப்போ ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்து இதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும், 2 லைனாக கம்பைன் பண்ணிக்கணும். ஸோ எவரி 2 லைன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கம்பைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன் எடுத்துக்கிங்க அப்படின்னா இப்படி ஒரு டயக்ராம், ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு, செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு. ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக இது வந்து ப்ளூ கலர், இது வந்து க்ரீன் கலர்னு போட்டிருக்கேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன். இதே மாதிரி என்ன பண்ணணும், அடுத்த 2 லைனுக்கும் லிங்க் பண்ணணும். ஸோ அடுத்த 2 லைன், அடுத்த 2 லைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போங்க. ஸோ இதில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு 2 லைனு. ஸ்டேஜ் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 லைனை வந்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லைன் எடுத்துக்கிட்டு, ஸோ லைன் 1, 2, அதாவது ஃபஸ்ட்டு 2 லைனில் இருந்து 3rd and 4th ஒரு கனெக்ஷன். திரும்ப 3rd and 4th ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு கனெக்ஷன். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு 2 லைன் கனெக்டட் வித் 3rd and 4th லைன், அண்ட் அகைன் 3rd and 4th லைன் கனெக்டட் டு தி ஃபஸ்ட் அண்டு செகண்ட் லைன். இதே மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய 4 லைன்ஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 2 லைன் கனெக்டட் வித் லாஸ்ட் 2 லைன், லாஸ்ட் 2 லைன் கனெக்டட் வித் ஃபஸ்ட்டு 2 லைன். இது வந்து எதுக்கு, அந்த 4 லைனில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஸ்டேஜ் 2. இதை இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல் வந்து என்ன பண்ணணும்னா, 8 லைன்ஸையும் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை வந்து என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் 4 லைன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணணும். திரும்ப லாஸ்ட் 4 லைன்ஸை ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 2 லைனை கன்சிடர் பண்ணணும். எவரி 2 லைன்ஸ் யூ ஹவ் டு கன்சிடர். செகண்ட் ஸ்டேஜில் 4 லைன்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ 4 லைன்ஸ் வந்து நமக்கு கன்சிடர் பண்ணுறீங்க. தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 8 லைன்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமை கிளியராக ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் இருக்கா, செகண்ட் லைனில் மட்டும் ஒரு ஆரோ போட்டு -1. இதே மாதிரி அடுத்த 2 லைனில் செகண்ட் லைனில் மட்டும் ஒரு -1. அடுத்து இங்கே ஒரு -1, இங்கே செகண்ட் லைனில் ஒரு -1. இந்த மாதிரி ஸ்டேஜ் 1ல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 2க்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் கடைசி 2 லைன் இருக்குல்ல, 4 4 தான் இங்கே கம்பைன் பண்ணுறோம். இந்த 4ல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 லைன் இருக்குல்ல, இதில் ஒரு -1,
இதில் ஒரு -1. அதாவது ரெண்டு ஈக்குவலாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்ட்டில் -1 போட்டுக்கணும். இப்போ வந்து இதை ஈக்குவல் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைனை விட்டுருங்க. அடுத்த 2 லைனில் -1 -1 நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டேஜ் 3க்கு வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 8 லைன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் 4 லைன்ஸில் வந்து என்ன பண்ணணும், -1 வந்து போட்டுக்கணும். -1 -1 இங்கே ஒரு -1 இங்கே ஒரு -1. அப்போது எவரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செகண்ட் பார்ட்டில் மட்டும் ஒரு -1 வந்து ஆட் பண்ணிடுறீங்க. இதுக்கடுத்து என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ட்விடில் ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணணும். ட்விடில் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா W8/0 which is equal to 1, W8/1, W8/2, W8/3. ஸோ இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. W8 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.707 -j 0.707. W8/2 வந்து -j. 8/3 என்னென்னு பார்த்தீங்கன்னா -0.707 -j 0.707. இந்த ட்விடில் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், சைடில் இந்த ட்விடில் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே எழுதிருங்க. ஸோ இந்த 4 ட்விடில் ஃபேக்டருடைய வேல்யூஸை நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க. இப்போது திரும்பவும் டயக்ராமுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த டயக்ராமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்விடில் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ இந்த எங்கெல்லாம் -1 போட்டிருக்கீங்களோ அந்த லைனில் வந்து ட்விடில் ஃபேக்டர் வந்து எழுதுங்க. இங்கே ஃபஸ்ட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா W8/0, 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 W8/0. இந்த ஸ்டேஜ் 1ல் வரக்கூடிய எல்லா ட்விடில் ஃபேக்டருமே என்னது, W8/0. ஸோ ஒரு வேரியேஷனுக்காக ரெட் கலரில் எழுதியிருக்கேன். இதேமாதிரி ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செகண்டில் வந்து -1 எங்கெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் -1 போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், W8/0. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா W8/2. நம்ம ஃப்ளோவில் என்ன பண்ணுவோம், W8/1 வந்து எழுதிடுவோம். ஆக்சுவலாக இது வந்து என்னது W8/2. இதே மாதிரி செகண்டில் எழுதுங்க. இது வந்து என்னது W8/0, W8/2. இது வந்து ஸ்டேஜ் 2. அடுத்து எங்கே போகிறீங்க, ஸ்டேஜ் 3க்கு போகிறீங்க. ஸோ இங்கே வந்து W8/0, அடுத்து W8/1, W8/2, W8/3 எழுதுங்க. எழுதிட்டிங்களா? இவ்வளோ தான் டயக்ராம். ஸோ முதல்ல 3 ஸ்டேஜ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் லைனில் மட்டும் -1 ட்விடில் ஃபேக்டர் வந்து எழுதணும். இதேமாதிரி செகண்ட் ஸ்டேஜில் செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, அதில் -1 ட்விடில் ஃபேக்டர்ஸ். தேர்ட் ஸ்டேஜில் செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் -1 போட்டுட்டு ட்விடில் ஃபேக்டர்ஸை எழுதிக்கணும். இவ்வளோ தான் டயக்ராம். இதுக்கடுத்து எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் தான் வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பட்டர்ஃப்ளை டயக்ராமில் கிவன் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிட் ரிவர்சல் ஆர்டரில் நம்ம எழுதிக்கணும். பிட் ரிவர்சல் ஆர்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே எலமெண்ட் பார்த்தீங்கன்னா x(0), 1, 2, 3, 4, 5, 6, 7 அந்த மாதிரி x(0)லேருந்து x(7) வரைக்கும் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிட் ரிவர்சல் ஆர்டரில் எழுதணும். பிட் ரிவர்சல் ஆர்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து நம்ம இதில் போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பிட் ரிவர்சல் ஆர்டர் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0, 4, 2, 6, அதுக்கப்புறம் 1, 5, 3, 7. இதுதான் வந்து என்னது பிட் ரிவர்சல் ஆர்டர். இப்போது x(0) என்ன கிவன் சீக்வன்ஸில் 1. அடுத்து x(4) என்னது, x(4) வந்து என்னது 0. x(2) என்னது 0. இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டையும் எழுதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா x(0) மட்டும்தான் 1, ரிமைனிங் எல்லாமே வந்து என்னது 0 இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் 0 போட்டுடலாம். ஆனால் வேறு வேல்யூ இருக்குது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும். x(6) வந்து என்னென்னு பார்க்கணும். x(6)ங்கிறது இங்கே 0, x(1) என்னது 0, x(5) 0. எதுக்காக இது 0 இருந்தாலும் நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை தவிர எல்லாம் 0வாக இருக்குது. அதனால் நமக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுறோம், 0ன்னு போட்டு முடிச்சிடுறோம். ஆனால் வேல்யூ இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக கம்பேர் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த டயக்ராம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஜஸ்ட்டு ரீவைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரோவை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைன் வந்து மீட் ஆகுது. ஒன்று வந்து இந்த 1லேருந்து வரக்கூடிய லைன் வந்து இங்கே மீட் ஆகுது. அதே மாதிரி 0லேருந்து வரக்கூடிய
இந்த லைன் வந்து மீட் ஆகுது, இந்த டயகனல் லைன் வந்து இங்கே மீட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, 1 இங்கே வந்துடும். அதோடு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு லைன் வருது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனில் வரக்கூடிய வேல்யூ என்ன, 1. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் வேறு இந்த டயகனல் லைனில் என்ன வருது, 0 வருது. அந்த 0 வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ட்விடில் ஃபேக்டர் வந்து இருக்குது. ஸோ அது ட்விடில் ஃபேக்டரை கிராஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்போ 0 இன்ட்டு W8/0 தான் இங்கே வருது. ஸோ அப்போ இந்த லைனில் வரக்கூடிய 1 ப்ளஸ் என்ன வருது, 0 இன்ட்டு W8/0. இந்த டயகனலில் வரக்கூடிய எலமெண்ட்டை பிரேசஸில் போட்டுடுறீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. W8/0 என்ன, ட்விடில் ஃபேக்டர் வந்து நீங்கள் நோட்டில் எழுதிருக்கிறீங்க, அது வந்து என்னது 1. ஆனால் 0வோட மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், டோட்டலாக 0ன்னு வந்துடும். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது 1. இந்த 1 தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஸ்டேஜோடைய அவுட்புட்டுன்னு சொல்லி இங்கே எழுத போகிறீங்க. 1 எழுதிட்டிங்களா? இதே மாதிரி செகண்ட் லைனுக்கு வாங்க. செகண்ட் லைனுக்கு வரும்போது என்ன ஆகுது, கணக்குள்ளே வந்து 2 வேல்யூ வந்து ஜாயின் ஆகுது. ஒன்று வந்து என்ன, இந்த 1 வந்து அப்படியே இந்த லைன் வழியாக இங்கே வந்துடும். அந்த 1 வந்து அப்படியே எழுதிக்கங்க, 1 ப்ளஸ் இந்த லைனில் என்ன வருது, 0 இன்ட்டு W8/0. -1 தாண்டி வரதுனால அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 0 இன்ட்டு W8/0 இன்ட்டு -1 தான் வந்து என்னது இந்த செகண்ட் லைனில் வரக்கூடிய வேல்யூ நமக்கு. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 இன்ட்டு W8/0 இன்ட்டு -1. 0 இன்ட்டு இந்த எலமெண்ட் எது போட்டாலும் வந்து என்னது ஆன்சர் வந்து நமக்கு 1. ஆக்சுவலாக W8/0 வேல்யூ என்ன, 1. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 0 இல்லாமல் வேறு எலமெண்ட் இருந்தால் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். 0 இருக்கிறதுனால ஷார்ட்டாக சீக்கிரமாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஆன்சர் என்னது 1. இதை இங்கே எழுதிருங்க. அடுத்து இந்த லைன் இருக்குல்ல, x(2) லைன் இருக்குல்ல, இங்கே வந்து பாருங்கள், இங்கே என்னென்ன வருது, இந்த லைனில் வந்து 0 வருது. 0 ப்ளஸ் வேறு என்ன லைன் வருது, இங்கேருந்து வருது. ஸோ 0 இன்ட்டு W8/0 தான் இங்கே வரும். 0 இன்ட்டு W8/0. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது 0. இந்த x(6) லைன் பாருங்கள், 6 லைனில் என்ன வருது, இந்த 0 வந்து இங்கே வந்துடும். 0 ப்ளஸ் இந்த ஹரிசாண்டல் லைனில் என்ன வருது, 0 இன்ட்டு W8/0 இன்ட்டு -1. ஸோ அப்போ ப்ளஸ் போட்டு என்ன பண்ணுங்கள், 0 இன்ட்டு W8/0 இன்ட்டு -1 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ அப்போ இந்த லைனுக்கும் 0 தான் ஆன்சரு, இந்த லைனுக்கும் 0 தான் ஆன்சரு. இதேமாரி பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 லைன்ஸ்லையுமே வந்து நமக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்குறாங்க, 0 0 தான். இங்கேயும் 0 0 தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராக்டிஸ்க்காக இதேமாரி கால்குலேஷன் எழுதுனீங்கன்னா என்ன வரும், இந்த 2 இது தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ இங்கேயும் இதே ஈக்குவேஷன் தான் வரும். என்ன வரும், நான் எழுதிடுறேன். ஸோ சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் வந்து என்னது 0 தான். இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணீங்க அதே மாதிரி எழுதுங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு அந்த ஆன்சரை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸ்டேஜ் 1ல் எதுவும் குழப்பம் இருக்கா உங்களுக்கு இருக்குன்னா இந்த அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ரீவைண்ட் பண்ணி திரும்ப ஒரு தடவை பாருங்கள். இப்போ அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 2க்கு வந்து எது இன்புட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுடைய அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அவுட்புட்டு தான் வந்து என்னது ஸ்டேஜ் 2 உடைய இன்புட்டு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு இன்புட் என்னது 1. ஸோ இந்த 1 வந்து என்னாகும், இங்கே வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. ஸோ இங்கே என்ன இருக்குது 0. ட்விடில் ஃபேக்டரை வந்து என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0 இன்ட்டு W8/0 அதுதான் இங்கே வந்து மீட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர், இங்கே இந்த ரோலேருந்து வரக்கூடிய 1 ப்ளஸ் 0 இன்ட்டு W8/0. W8/0 வந்து 1, 0வோட மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு அது 0 தான் வந்துடும். ஸோ அப்போ 1 + 0 = 1. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து என்னதுப்பா, நமக்கு 1 கிடைக்கிது. இதே மாதிரி இந்த ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன, இங்கே 1 இருக்கா, இந்த 1 வந்து என்னாகும், இங்கே கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் வேறு என்ன லைன் வருது, இந்த 0 இன்ட்டு W8/2 அப்படியே வந்து இங்கே ஜாயின் ஆகுது. ஸோ ஒரு டெர்ம் இந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வேல்யூ வருது. ஒன்று வந்து ஹரிசாண்டலாக வரக்கூடிய இந்த 1, இன்னொன்று இந்த டயகனல் லைன் வழியாக வரக்கூடிய 0 இன்ட்டு W8/2. ஸோ அதை இங்கே எழுதிக்கங்க, 0 இன்ட்டு W8/2. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், W8/0னா -j போடணும். இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷார்ட்டாக 0ன்னு போட்டோம். சாரி, 0ங்கிறது இந்த செகண்ட் டேர்முக்கு மட்டும் 0 வரும். ஸோ அப்போ 1 + 0 நமக்கு ஆன்சர் என்னது 1.
ஸோ அப்போ இங்கே 1 போட்டுருங்க. இப்போது இந்த எக்ஸ் ஆஃப் 2 இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ இங்கேருந்து வரக்கூடிய 1 ப்ளஸ் இந்த டயகனல் இந்த லைனில் வரக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைனில் வரக்கூடிய 0 இன்ட்டு W8 பவர் 0 இன்ட்டு -1, 0 இன்ட்டு W8 பவர் 0 இன்ட்டு -1. ஸோ 0 இன்ட்டு எல்லாமே வந்து எந்த எலமெண்ட் இருந்தாலும் 0 தான் வரும். அப்போ 1 + 0 நமக்கு 0. இதேமாதிரி 4th லைன் வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த 1 இருக்கா, இந்த 1 வந்து இப்படியே இந்த லைன் வழியாக இங்கே வந்துடும். அப்போ 1 ப்ளஸ் இந்த லைனில் என்ன இருக்குது, 0 இன்ட்டு W8 பவர் 2, -1 வேறு கிராஸ் பண்ணி வருதா, அப்போ இன்ட்டு -1. ஸோ 0 இன்ட்டு வரதுனால இந்த எலமெண்ட் ஃபுல்லாக 0, நமக்கு ஆன்சர் வந்து என்னது 1. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து 1 வரும், நான் ஃப்ளோவில் 0ன்னு சொல்லிட்டேன், சாரிப்பா, மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது 1 1. இப்போது இந்த லைனுக்கு எழுதுங்க, எக்ஸ் ஆஃப் 1 இருக்குல்ல, இந்த லைனுக்கு ஆன்சர் எழுதுங்க. ஸோ இங்கே 0 இருக்குது, இந்த 0 அப்படியே இங்கே வந்துடும். 0 ப்ளஸ் வேறு எங்கே வேறு என்ன எலமெண்ட் வருது, இந்த 0 இன்ட்டு W8 பவர் 0 அப்படியே இந்த லைன் வழியாக இங்கே வந்துடும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கீங்க. ஸோ ஆன்சர் என்னது நமக்கு 0. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த 0 அப்படியே இங்கே வந்துடும், ப்ளஸ் 0 இன்ட்டு W8 பவர் 2 வந்து இங்கே ஜாயின் ஆகும். ஸோ அப்போ 0 இன்ட்டு W8 பவர் 2. ஸோ ஆன்சர் என்னதுப்பா 0. அந்த ஆன்சரை எழுதிக்கோங்க 0 0. இதேமாதிரி இந்த 2 லைனுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0 0 தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நோட்டில் எழுதி பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் என்ன சால்வ் பண்ணமோ அதே தான் இங்கே சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நோட்டில் எழுதி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அடுத்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3க்கு என்ன இன்புட்னா, ஸ்டேஜ் 2 உடைய அவுட்புட்டு தான் 3க்கு இன்புட்டாக நம்ம கொடுப்போம். இப்போது இந்த ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கிது நமக்கு, இந்த 1 இருக்கா, இந்த 1 அப்படியே இந்த லைன் வழியாக இங்கே வந்துடும். ஸோ அந்த 1 வந்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் வேறு என்ன லைன் வருது, இந்த லைன் வருது. ஸோ இந்த லைன் எங்கேருந்து வருது, 0 இன்ட்டு W8 பவர் 0, அதுதான் இங்கே வருது. ஸோ அதை எழுதிக்கோங்க, ப்ளஸ் 0 இன்ட்டு W8 பவர் 0. ஸோ 0 இன்ட்டு இந்த எலமெண்ட் வரதுனால நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது, 1 + 0 = 1. ஸோ அந்த 1 வந்து இங்கே எழுதிடுங்க. இதே மாதிரி இந்த செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்ன வருது, 1 ப்ளஸ் இங்கேருந்து ஒரு லைன் வருதா, இப்படியே வந்தீங்கன்னா 0 இன்ட்டு W8 பவர் 1 தான் வந்து என்னது இங்கே வருது. ஸோ அப்போ 0 இன்ட்டு W8 பவர் 1 = 1. ஸோ அந்த ஆன்சரை இங்கே எழுதிடுங்க. இப்போ இந்த லைனில் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் 0 இன்ட்டு W8 பவர் 2. இதே மாதிரி 4th லைனுக்கும் எழுதுங்க. எழுதிட்டிங்களா? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 1 வரும். இப்போது இந்த லைனுக்கு பாருங்கள், இந்த லைனில் என்ன இருக்குது, 2 லைன் வந்து மீட் ஆகுது. ஒன்று வந்து என்ன, இந்த 1 வந்து இப்படியே இந்த லைன் வழியாக இங்கே வந்துடும். ஸோ 1 வந்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த லைனில் வர்றது வந்து என்னது, 0 இன்ட்டு W8 பவர் 0 இன்ட்டு -1, 0 இன்ட்டு W8 பவர் 0 இன்ட்டு -1. அப்போ இந்த செகண்ட் டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ 1 + 0 = 1. இதே மாதிரி இந்த லைனுக்கு என்ன, 0 இன்ட்டு இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ஸோ இங்கே ஒரு லைன் வருது, இங்கே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ இந்த 1 வந்து இந்த லைன் வழியாக அப்படியே இங்கே வந்துடும். ஸோ அந்த 1 எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த லைனு 0 இன்ட்டு W8 பவர் 1, -1 வேறு இருக்கா அதே லைனில், 0 இன்ட்டு W8 பவர் 1, -1 வேறு இருக்கா அதே மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு -1. இப்போ ஆன்சர் வந்து என்னதுப்பா, 1. இதே மாதிரி லாஸ்ட் 2 லைனுக்கும் போடுங்க. போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எல்லாமே வந்து என்னது 1. சரிங்களா? நான் இங்கே ஆன்சர் எழுதிடுறேன், நீங்களாக ட்ரை பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதாப்பா? ஸோ எல்லாமே வந்து என்னது 1. அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்னதுப்பா, எல்லாமே வந்து என்ன 1. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எக்ஸ் ஆஃப் k = 8 எலமெண்ட்ஸ், 8 எலமெண்ட்ஸுமே என்னது ஆன்சரு நமக்கு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதை எழுதிடுங்க. எக்ஸ் ஆஃப் k = 8 ஒன்ஸ் வந்து எழுதிடுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்னென்னா, பேரலாக என்னோட சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பப்போ வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா ஸ்டெப்பையும் நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். இது ஈஸியான எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கும்.
இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க W8/2 W8/2 W8/3 இதுக்கெலாம் என்ன பண்ணிட்டீங்க ஜீரோவோட மல்டிப்ளை ஆகிறதுனால அந்த வேல்யூலாம் டுவெல் ஃபேக்டர் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலை. ஆன்சர் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே எய்தர் 0 இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துடுச்சு. ஆனால் வேல்யூ இருக்கும்போது என்ன பண்ணணும், டுவெல் ஃபேக்டரை எழுதி கால்குலேட்டரில் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிங்கிறத பார்த்துக்கங்க. எப்படி பட்டர்ஃப்ளை டயக்ராம் ட்ரா பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி அவுட்புட் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பாருங்கள். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா சாதாரண மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வரும். டவுட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி அழகாக சால்வ் பண்ணிடலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்கப்பா. தேங்க்யூ வெரி மச்.